நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் சபை என்கிற அந்த டெஃபனிஷனையே இப்போ மாற்ற ஆரம்பித்து விட்டார்கள். பேசப்படுகின்ற சத்தியம் வசனத்தின்படி இருக்கிறதா, யாரோடைய மைண்ட்ல இருக்கக்கூடிய கதையா, முரண் போதனையா என்று ஐடென்டிஃபை பண்ண முடியல. எப்பவும் போட்டு அதே அரைச்சமாவை தான் அரைக்க போகிறாங்க, 2 பாட்டை பாட போகிறாங்க, கவலைப்படாத, கண்ணீர் வடிக்காத, ஆண்டவர் நமக்கு உதவி செய்யன்னு சொல்ல போகிறாங்க. பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு நேர்காணலின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக அண்ணன் அகஸ்டின் ஜெபக்குமாரோடு சேர்ந்து ஒரு நேர்காணலில் அன்றைக்கு சபையின் சவால்களையும் அன்றைய நாட்களிலே தேவனுடைய ஆலோசனை சபைக்கும் வெவ்வேறு ஊழியங்களுக்கும் என்ன இருந்தது என்று நாங்கள் அன்று கலந்து பேசினோம். அதே போல் இன்றைய நாட்களிலே சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஊழியத்திற்கு வெவ்வேறு சவால்கள் இருக்கிறது. சபைக்கு முன்பாக பெரிய சவால்கள் இருக்கிறது. அடுத்த சந்ததியை எப்படி சந்திப்பது, வெவ்வேறு கேள்விகளுக்கு அண்ணனோடு சேர்ந்து நேரத்தில் தேவ ஆலோசனையை கேட்க உங்களோடு சேர்ந்து நானும் ஆவலாக இருக்கிறேன். அண்ணன், ரொம்ப தேங்க்ஸ் that we are able to do this again. ஆனால் வசனத்தில் இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னது என்று அறிந்து காலாகாலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும் இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவர்களுடைய எல்லா சகோதரருமே என்று வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. அப்போது ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவனுடைய ஆலோசனை என்னவென்று அறிந்திருக்குவது முக்கியம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவனுடைய ஆலோசனை என்னவென்று அறிந்திருப்பது முக்கியம். அந்த ஆலோசனை அறிந்திருப்பது மாத்திரம் இல்லை, அதை செயல்படுவதற்கும் ஆட்கள் தேவை. எனக்கு தெரியும் 2023 ஆல்மோஸ்ட் 435 மீட்டிங்ஸ் பிரசங்கம் பண்ணிங்க. வெவ்வேறு தேசங்களுக்கு போனீங்க. மெனி கண்ட்ரீஸ் யூ ட்ராவல்ட் விச் வுட் ஹவ் கிவன் யூ அன் எக்ஸ்போஷர். வெவ்வேறு சபைகள் எப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது, வெவ்வேறு தேசங்களிலே ஆண்டவருடைய சபைகள் எப்படி இருக்கிறது என்கின்ற ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு கிடச்சிருக்கும். இந்த நாட்களிலே ஆஸ் யூ ஆர் கண்டினியூஸ்லி ட்ராவலிங், இந்த ஆண்டும் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, இன்றைய சபை எப்படி இருக்கிறது வெவ்வேறு இடங்களிலே? பெரிய வித்தியாசம் இந்த நாட்களிலே காணப்படுகிறதற்கு காரணங்கள் சிலவற்றை முதலாவது நான் சொல்லுகிறேன். டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு பெரிய காரணத்தை உண்டாக்கி இருக்கிறது. இரண்டாவதாக சோசியல் நெட்வொர்க்கில் எல்லாரும் எதையும் பார்க்க முடியும், எதையும் பேச முடியும் என்கிற ஒரு நிலை உண்டாகி இருக்கிறது. மூன்றாவதாக ஜனங்களுக்குள்ளே பொருளாசை மேலோங்கி நிற்பதற்கான பிரசங்கங்களும் அட்வர்டைஸ்மெண்ட்டுகளும் உலகத்தின் மூலமும் சபையின் மூலமே வருகிறது. ஆகையினால ஜனங்கள் 3 கோணத்திலே தாக்கப்படுகிறார்கள். முதலாவது, அந்த நிலையில வைத்து பார்க்கும்போது அவருடைய மனநிலையிலே ஒரு பெரிய மாற்றத்தை நான் பார்க்கிறேன். ஆரம்பத்தின் நாட்களிலே ஒரு பெரிய தாகம் இருந்தது, காரியங்களை அறிய வேண்டும் என்கிற ஒரு வேகம் இருந்தது ஜனங்களுக்குள்ளே. ஏனென்றால் அந்த நாட்களிலே செய்திகள் பாஸ்டரோடு இருக்கும், அல்லது ஒரு சின்ன ஸ்பெஷல் மீட்டிங் போட்டிருந்தால் அதில் போயிருப்பார்கள். மற்றபடி அவர்களுக்கு பல தகவல்கள் வருவதற்கு அவ்வளவு இல்லாததினாலே ஒரு சில கேசட்டுகள் மூலமாக கேட்டிருக்கலாம், அல்லது ரேடியோவில் கேட்டிருக்கலாம். அப்பொழுது திடீரென்று ஆண்டவர் ஒரு மிஷன் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணும்போது மிஷன்ஸை குறித்து ஒரு ஆர்வம் உண்டாயிற்று. வேத வசனங்களினுடைய ஆழத்தை குறித்து சிலர் பேசும்போது அதை அறிய வேண்டும் என்கிற ஆஞ்சி உண்டாயிற்று. ஆண்டவரோடு நெருங்கினால்தான் இவைகள் நமக்கு புரியும் என்கிற நிலையில் ஜனங்கள் ஆண்டவரை தேட ஆரம்பித்தார்கள். அவருடைய குடும்ப சூழ்நிலை, பொருளாதார சூழ்நிலையும் அவர்களுக்கு தேவை இருந்தது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடினால்தான் இவைகள் கூட கொடுக்கப்படும் என்பது அழுத்தி பிரசங்கம் பண்ணப்பட்டபடினால முதலாவது ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேட வேண்டும் என்கிற நோக்கமும் இந்த நாட்களில் இருந்தது. ஒருவேளை அவருடைய பர்சனல் தேவையாக இருந்தாலும் இதற்கு முதலிடம் கொடுக்கப்பட்டது. ஆகையினால ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய தாகம் இருந்தது, வேகம் இருந்தது. ஆகையினால ஓடி ஓடி மீட்டிங்களை அட்டன் பண்ணினார்கள். சிலரெல்லாம் 25 கிலோமீட்டர்னாலும் அவ்வாண்டு சைக்கிள் எடுத்துக்கொண்டு போய் எத்தனை மணி நேரமானாலும் அங்கேருந்தே மறுபடியும் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு இழுத்து கொண்டு கூட வந்தவர்களே நாம் பார்த்துருக்க முடியும். ஆனால் இந்த நாட்களிலே அவைகள் எல்லாம் அகற்றப்பட்டு போய் சகலவிதமான பிரசங்கங்களை கேட்கத்தக்கதான வாய்ப்பு உண்டாயிற்று. ஆகையினாலே போதகர் போதிக்கிறதைத்தான் கேட்க வேண்டும் என்கிற கட்டாயத்திற்குள் ஜனங்கள் இல்லை. அப்படியே இருந்தாலும் ஆன்லைனில் கேட்டுக்கொள்ளலாமே என்கிற
ஒரு ஸ்லாக்னஸ், இப்படி இல்லைன்னா பரவாயில்ல கேட்கத்தானே போகிறோம் அப்படி என்கிற காரியம் ஃபெலோஷிப்பையும் ரிலேஷன்ஷிப்பையும் ஒருவரோடுக்குள்ள ஒருவர் உராசி உண்டாகிற அந்த பளபளப்பையும் ஜனங்கள் மொத்தமாக இழந்து விட்டார்கள். தேவைகள் அன்றைக்கும் உண்டு, இன்றைக்கும் உண்டு. அன்றைக்கும் சாப்பாடு தேவை உண்டு, போக்குவரத்து தேவை உண்டு, விருந்தினரை உபசரிக்க வேண்டிய தேவை உண்டு. ஆனால் இந்த நாட்களிலே அவைகள் வித்தியாசமான கண்ணோட்டத்தில் உயர்ந்த மட்டத்தில் தான் நான் செய்ய வேண்டும் என்கிற ஒரு காரியம் வந்துட்டு. உதாரணமாக திருமணத்தையே சொல்லுங்களேன். அந்த நாட்களில் திருமணத்தில் உறவு தான் அதிகமாக இருந்தது. அவர் வர வேண்டும், இவர் வர வேண்டும், இவர்கள் வர வேண்டும் என்பதில் தான் கவனமாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. அதை நான் எப்படி மற்றவர்களுக்கு போட்டியாக செய்து காண்பிக்க முடியும் என்கிறதுல ஒரு மாய்மாலமான ஒரு தோற்றத்தை அவர்களே உண்டாக்கி கொண்டு அதற்கு போட்டியாகத்தான் செய்யப்பட வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலைக்கு ஜனங்களுடைய மனநிலை தள்ளப்பட்டு விட்டது. அதற்கு காரணம் டிவி, செய்தித்தாள்கள், அதில் வருகிற ஏராளமான அட்வர்டைஸ்மெண்ட், அவருடைய மனதை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி வேறு விதமான காரியத்தின் மேலே நாட்டத்தை உண்டாக்கி விட்டபடியினாலே ஜனங்களுக்கு தேவனை தேட வேண்டுமா என்கிற நிலைமைக்கு கூட வந்து விட்டார்கள். ஆனால் சபை கூடுதலை விட்டு விடாமல், அது அப்போவே தீர்க்க தரிசனமாக அவர் அங்கே சொல்லியிருக்கிறார். இப்போ இன்னும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிகிறது. அதுவும் ஆஃப்டர் த கோவிட் அந்த யூடியூப் கல்ச்சர் பார்த்து நம்மளுடைய பப்ளிக் மீட்டிங்ஸ்லேயே பார்க்க முடிகிறது. வரக்கூடிய எண்ணிக்கைகள் குறைந்திருக்கிறார்கள். நீங்கள் சொன்ன மாதிரி வீடியோ ஆன் டிமாண்ட் கல்ச்சர் இருக்கிறபடினால், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம் போல் வீடியோ ஆன் டிமாண்ட் கல்ச்சர் இருக்கிறபடினால இதை நம்ம அப்போ கூட பார்த்துக்கலாம் சொல்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து விட்டது. இப்போ இந்த ஃபிசிக்கலாக ஜனங்கள் வருவதற்கு ஃபெலோஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ சபைகளிலே இது சேலஞ்சாக இருக்குது. முன்னே நல்லா ஃபுல்லாக க்ரௌட் வருது. கம்யூனியன் இருக்கிற அன்னைக்கு மாத்திரம் நல்ல பெண்டகாஸ்டல் சர்ச்சஸ்லேயே நீங்கள் அழகாக ஒரு 30 to 40% இன்க்ரீஸ் இன் அட்டண்டன்ஸை பார்க்க முடியுது. அப்படி இருக்கும் பொழுது சபைகள் இந்த ஐக்கியத்தையும் உறவுகளையும் அதிகரிப்பதற்கு ஒரு it is almost forced into a setup where they have to do something where fellowship and relationship is established. அதற்கு இந்த சேலஞ்சை மேற்கொள்வதற்கு என்ன செய்யலாம்? நீங்கள் சொல்லும்போதே தெரிகிறது, திருவிருந்தை வீட்டிலேயே டிவியிலேயே செய்து கொள்ளலாம் என்கிற கல்ச்சர் அந்த கொரோனா டைமில் இன்ட்ரடியூஸ் பண்ண விட்டதை அநேகர் விரும்ப ஆரம்பித்து விட்டார்கள். இவ்வளோ தூரம் நான் ட்ராவல் பண்ணி போகணுமா? ஏன்னா ட்ராவல் ஹசார்ட்ஸ் சிட்டிஸை பொறுத்த மட்டும் ஏராளமாக இருக்குது. மற்ற இடங்களுக்கும் ஜனங்கள் நடக்கிற பழக்கம்லாம் போய்விட்டது. எங்கே போனாலும் பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போக வேண்டாலும் ஒரு 2 வீலர் இருக்க வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலைக்கு மனிதர்கள் தள்ளப்பட்டு அதிலே பழக்கமாகிவிட்டார்கள். பலன் குறைந்து விட்டது. ஆகையினாலே அவைகளை குறித்த தாக்கம் எல்லா இடத்துலையுமே இருக்கிறது. ஆனால் இங்கே ஒரு காரியம் அழுத்தி சொல்லப்படாதது காரணம், சபை என்பது ஒரு கார்ப்பரேட் யூனிட் என்பதை அழுத்தமாக பேசுவதற்கு ப்ரீச்சிங்கில் அந்த சாரம் அற்று போனது ஒரு பெரிய காரியம். ஆண்டவரோடு எனக்கு தனி உறவு உண்டு என்பது எவ்வளவு அவசியமோ அதே அளவு கூட்டுறவும் வேண்டும் என்கிறதை அந்த நாட்களில் அதிகமாக பேசப்பட்டது. ஒன் another relation. ஆமாம், அது மட்டும் இல்லை, நாம் முழு சரீரத்தில் இருக்கிறோம். நாம் தனியாக செயல்பட முடியாது. நமக்கு இன்னொருத்தரை சார்ந்திருக்க வேண்டும், அவர் நம்மை சார்ந்திருக்க வேண்டும். நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் சபை என்கிற அந்த டெஃபனிஷனையே போய் மாற்ற ஆரம்பித்து விட்டார்கள். நீ தான் சபை, உனக்குள்ள தான் கத்துற அசைவாடுகிறாரு, உனக்கு தான் சொல்லிக் கொடுப்பாரு என்கிற மனநிலைக்கு தேவையில்லாத சிலருடைய பிரசங்கங்கள் அதற்கு ஏராளமாக தீ விட்டு விட்டபடினால ஜனங்கள் கூடி வருகிறதை குறித்து அவர்களுக்கு அவ்வளவு ஆர்வம் இல்லை. வீட்டிலே, அதுவும் செல்ஃபோனை பாருங்கள், வீட்டிலேயே ஒரே வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் 2 பேர் தனியாக அவள் செல்ஃபோன் பார்க்கிறார்கள், அப்பா அம்மா தனியாக பார்க்கிறார்கள். அவர்களுக்குள்ளேயே ஒரு பெரிய உரசுவதனால் உண்டாகிற பெரிய லாபம் அவர்களுக்கு இன்னும் தெரியவில்லை. வீட்டுக்குள்ளே, சொந்த வீட்டுக்குள்ளேயே உறவு அவ்வளவாக பிரிக்கப்பட்டு இப்பொழுது இன்னும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம மாடர்னைஸ்ட் ஆகிட்டதுனால, முன்னால் இப்போ நான் வளர்ந்ததுலாம் 5 பிள்ளைகளும் அப்பா அம்மாவும் ஒரே பெட்ரூம், அதுக்கப்புறம் கிச்சன் இருந்தது. ஏன்னா ஒரே பெட்ரூமில் எல்லாவற்றையும் நாங்கள் மேனேஜ் பண்ண முடிஞ்சது. பெரிய ஒரு ஹால் இருந்தது, அதில் நாங்கள் உட்காந்து பேசுவோம். பட் படுக்கும்போது எல்லோரும் ஒரே அறையில் படுத்து அப்படிப்பட்ட ஒரு உறவு இருந்தது. இன்றைக்கு அது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றப்பட்டு பிள்ளைக்கு 5 வயதானாலே அது தனி ரூமில் போட வேண்டும் என்கிற அந்த மேலத்திய கலாச்சாரத்தை நாம் கொஞ்சம் அதுதான் நாகரிகம், அதுதான் வழி என்று சொல்லாத அளவுக்கு மனநிலையையும் வளர்த்து கொண்டோம்.
ஆனால் ஆண்டவர் எங்கே 2-3 பேர் கூடுறீங்களோ நான் வரேன்றேன். ஸோ ஆண்டவர் அதை வாஞ்சிக்கிறார். விசுவாசிகள் மத்தியில் இதற்கு முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு அவங்களுடைய கம்ஃபர்ட்டை பார்க்காமல் சபைக்கு வருவது அவசியம். இப்போது அபண்டன்ஸ் ஆஃப் ப்ரீச்சிங், அபண்டன்ஸ் ஆஃப் வீடியோ மெசேஜஸ், யூடியூப்பில் நிறைய கண்டென்ட் இருக்குது. நீங்கள் பவுல் பேசும்போது பெரியன்ஸ் அவர் பேசுனது கரெக்டாகன்றது வசனத்தை வச்சு பார்த்தாங்க. இன்னைக்கு அந்த அளவுக்கு சபையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண விசுவாசிக்கு பேசப்படுகின்ற சத்தியம் வசனத்தின்படி இருக்கிறதா, யாரோடைய மைண்டில் இருக்கக்கூடிய கதையா, முரண் போதனையா என்று ஐடென்டிஃபை பண்ண முடியல. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த யூடியூப் மூலமாகவும் டிஜிட்டல் மீடியா மூலமாகவும் நம்மளால் ரீச் பண்ண முடியாத இடங்களுக்கு இன்றைக்கி வசனங்கள் போய் ரீச் பண்ணுது. ஸோ அதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ். முன்ன மிடில் ஈஸ்ட்டுக்கு போய் பிரசங்கம் பண்ண முடியாததோ, ஒரு சவுதி அரேபியாவில் போய் பிரசங்கம் பண்ண முடியாததோ, ஒரு சைனாவில் போய் பண்ண முடியாததோ, எங்கே இருந்தாலும் யூடியூபின் மூலமாக வசனங்கள் கேட்க முடிகிறது. வாஞ்சியாக இருக்கிறவர்களுக்கு ரீச் ஆகுது. ஆனால் அதே சமயத்தில் வசனத்தை தெரியாதவர்களுக்கு அது ஒரு ட்ராப்பாகவும் மாறுகிறது. இதை ரெஸ்பான்சிபிளாக லீடர்ஸ் என்ன பண்ண முடியும்? சாதாரணமாக ஒரு சபையில் நடக்கிற பிரசங்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 95% பிரசங்கங்கள் அல்லது பிரசங்கியார்கள் தங்களுடைய பிரசங்கத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தார்கள் என்றால் தெரியும். 40 வயதை கடந்தவர்களுக்கு தான் அவர்கள் பேசுகிறார்கள். உன் பிள்ளையை குறித்து உனக்கு கர்சனை இருக்குது, உன் எதிர்காலத்தை குறித்து கர்சனை இருக்குது, உன்னுடைய கடனை குறித்து கர்சனை இருக்கிறது, இயேசு உதவி செய்வார் என்கிற காரியத்தை அழுத்தி சொன்னதுனால 40 வயதிற்கு உட்பட்ட அல்லது 35 வயதிற்கு உட்பட்ட வாலிபர்களுக்கோ அல்லது இளம் வயதினருக்கோ அவர்களுடைய போராட்டத்தை சந்திக்கக்கூடிய, அவருடைய நிலைமையை புரிந்து கொண்ட வார்த்தைகளுக்கு ஏற்ற காரியங்களை சொல்லி அவர்களை சவால் மிக்க ஒரு இடத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற பிரசங்கங்கள் மிகவும் மிகவும் குறைந்து போனதற்கு காரணம் இன்றைய சூழ்நிலையை அவர்கள் அப்படி வாழ்க்கையை அப்படி அமைத்து கொண்டார்கள். ஆகையினால ஒரு வாலிபனுக்கு சபையில் போனால் எனக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. எப்பவும் போட்டு அதே அரைச்சமாவை தான் அரைக்க போகிறாங்க, 2 பாட்டை பாட போகிறாங்க, கவலைப்படாத, கண்ணீர் வடிக்காத, ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும்னு சொல்ல போகிறாங்க. இதை விட்டால் வேறு ஒன்றும் சொல்ல போகிறது இல்லைங்கிற அந்த மோனோ செட்டப்பில் அவனுடைய மைண்டு தள்ளப்பட்டு விட்டபடினால அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதை போதிக்கவே மாட்டான். ஏனென்றால் அவனே பாதிக்கப்படவில்லை. அவன் இளம் தம்பதிகளை சொல்கிறேன், பிள்ளைகளிலே அதை அவன் திணிக்க மாட்டான். அப்படி திணிக்காதிருக்கும் போது இந்த சந்ததி அந்த இடத்திற்கு வரும்போது அவர்கள் நிச்சயமாக தேவனிடத்தில் நெருங்கி சேர்வதற்கான வாய்ப்பில்லை. இதுதான் மேலை நாடுகளில் நடந்தது, அது இப்பொழுது இந்தியாவுக்கு நடக்கிறது. இந்தியாவிலே தமிழ் பேசுகிற மக்கள் அங்கங்கே இருந்தாலும் இன்னும் தமிழர்களுக்குள்ளே வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வசனம் கேட்க வேண்டும் என்கிற அமாஞ்சை இருந்தாலும் அவர்களுக்கு நேரமில்லை என்கிறதுல தன்னை தானே தள்ளி கொண்டார்கள். ஆண்டவரோடு கூட நடக்க வேண்டும், ஆண்டவரிடத்தில் உட்கார்ந்து பேச வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த நாட்களில் தியான நேரம் என்று ஒன்று வைத்திருந்தது. அன்றைக்கு 3 நிமிடத்திற்கு மாறி இருக்குது. அதுக்கு காரணம் இந்த ஷார்ட்ஸ். அதை கேட்டால் இப்போ இந்த ஒரு தாட்டை வச்சே நான் முழுதும் ஓட்டிடலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டதுனால இந்த நிலைமையில் பெரிய ஒரு மாற்றத்தை டெக்னாலஜிக்கல் லெவலில் அடைந்தாலும் பிரசங்கிகளுக்கும் வழிநடத்துகிறவர்களுக்கும் அவர்களை சார்ந்த ஒரு காரியம், இதை அழுத்தமாய் பேச வேண்டிய காரியம் உண்டு என்பதை அவர்கள் மறுபடியும் மனம் திரும்பியேன்னு தான் சொல்வேன், அந்த நிலைக்கு வந்தாக வேண்டும். அப்போ பர்பஸை பற்றி பேசாமல் இருந்தால் மக்கள் ப்ளெஷருக்கு பின்னால் போவாங்க. பர்பஸை குறித்து அவனுக்கு வசனத்தின் மூலமாக உன்னுடைய வாழ்க்கைக்கு இருக்கக்கூடிய ஒரு நோக்கம் என்ன என்பதை அடையாளம் காட்டி கொடுக்காவிட்டால், அவனை உருவாக்காவிட்டால், he will look out for entertainment and content that pleases him. நீங்கள் வேதத்திலே பாருங்களேன், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களையும் யூதர்களையும் சரி பண்ண வேண்டும் என்று தான் பாபிலோனுக்கு கொண்டு போனார். அங்கே இருந்து உற்சாகத்தோடு கோரேசனுடைய கட்டளையின்க்கு கீழ்ப்படுகிறது மாத்திரமல்ல, தேவன் நம்முடைய இடத்துக்கு அனுப்புகிறார் என்கிற உற்சாகத்தோடு தான் அவர்கள் வந்தார்கள். பெரிய சந்தோஷத்தோடு வந்தார்கள். செருபாபேல் யோசுவாவினுடைய தலைமையின் கீழே வந்தார்கள். ஆனால் அவர்கள் போன பின்பு தான் எஸ்ரா வருகிறான். எஸ்ரா பார்க்கிறான், வந்தவர்கள் செட்டிலாகி தங்களுடைய வீடுகளை கட்ட ஆரம்பித்து விட்டார்கள், தேவ காரியத்தை மறந்து விட்டார்கள். எதற்காக வந்தோம் என்பதே அவர்களுக்கு விளங்காமல் போய்விட்டது. காரணம், தடைகள் வந்தது, பர்சிக்யூஷன் வந்தது. அது அவர்களை சைலன்ஸ் ஆகிட்டு பார்த்தார்கள், வசதியாக இருக்க வேண்டும், பாபிலோனில் இருக்கிற வசதிகள் இங்கே வேண்டும் என்று சொல்லி பாபிலோனுடைய வசதிகளை
யூதேய தேசத்துக்கு மாற்றுகிறதற்கு அவர்கள் திரைப்பட்டதினால்தான் நீங்கள் அதிகமாக விதைக்கிறீங்கப்பா, நான் ஊதி போடுறேன்னு ஆண்டவர் ஆகாய் மூலம் சொல்கிறார். அது அந்த 16 இயர்ஸ் பீரியட் வந்து அவங்கள அப்படியே மாற்றி என்ன காரியத்துக்கு வந்தோங்கிறத மறக்கடித்து விட்டு எல்லாவற்றையும் மாற்றி விட்டது. அப்பொழுதுதான் எஸ்ரா ஒரு பெரிய அழுகையோடு தேவ சமூகத்தில் நடந்து அழுதும்போது ஜனங்களுக்குள்ள ஒரு ரிவைவல் மூவ் அந்த நேரத்தில் வருகிறது. இப்பொழுது அவர்கள் நின்று கொண்டு மழையிலேயும் வசனத்தை கேட்கிறதுக்கு ஆயத்தமாகி விட்டார்கள். ஏனென்றால் வந்தவர்களுக்கு பர்பஸ் சொல்லிக் கொடுக்கப்பட்டது, வேகம் இருந்தது, ராஜாவினுடைய ஆதரவு இருந்தது. ஆனால் வசனத்தை வைத்து கட்ட வேண்டும் என்பதற்கு ஆசாரியனாகிய யோசுவா சும்மா இருந்ததினால்தான் சகரியாவின் 3வது அதிகாரத்தில் யோசுவா பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிறான். அழுக்கு எப்படி இருந்தது? அவன் பாவம் செய்யலை, பிரச்சாரத்தில் விழலை. ஆனால் அழுக்கு அப்படியாச்சு, சும்மா இருந்தாலே அழுக்கு படிஞ்சிச்சு. ஆண்டவர் அதை மாற்ற சொல்கிறார். ஸோ when the priesthood or the pastorship fail to play their role, this will automatically happen and that moral standard also will go down. ஒரு பெரிய அழுகை, யாரை வேணாலும் கல்யாணம் கட்டிக்க, எப்படி வேணாலும் வாழ் என்கிற நிலைமையில் வந்ததை பார்த்ததை எஸ்ரா தான் அவன் மனம் துக்கித்து அழுது பிரமித்தவனை போல் உட்காந்துருக்கிறான். மற்றவங்கெல்லாம் சேர்ந்து எதுக்கி அழுகிறேன், நாங்கள் அழுகிறோன்னு சொல்லி அழகு வர்றாங்க. அதே இது இந்த நெகேமியா புஸ்தகத்துலேயும் அதே காரியங்கள் தான் நடக்குது. ஏன்னா வால் கட்டியாச்சுல்ல, பாதுகாப்பாயிட்டோம்ல, இனிமேல் ஒன்றும் கவலை இல்லைன்னா அகெயின் த டீக்ரேடேஷன் வருது. ஸோ எப்பொழுதெல்லாம் ஜனங்கள் தங்களை ஒரு திருப்தியான நிலையில் தள்ளி கண்டென்மெண்ட்டு அதில் வந்து விட்டதோ, ஆவிக்குரிய காரியங்களை அதற்கு பிறகு தூண்டிவிட வேண்டிய ஆட்கள் தேவைப்படுகிறார்கள், அதற்குரிய பிரசங்கங்கள் தேவைப்படுகிறது. அப்போ மழைக்குள்ளே நின்றுக்கிட்டு வசனம் கேட்கறதுக்கு ரெடியாக இருப்பான். நீங்கள் சொல்கிற இந்த பேபிலான் எபிசோட் எதற்காக அழைக்கப்பட்டாயோ நான் 2019 பேசும்போது, கோரேஸுடைய சேலஞ்ச் வர வரைக்கும் பேபிலானில் செட்டில் ஆன வைராக்கியமான ஆட்கள் இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அவருடைய ஆவியை ஏவி இருந்தார். ஆனால் அந்த ப்ரொக்ளமேஷன் வந்த உடனே தான் அது ட்ரிகர் ஆகுது. ஸோ ப்ரொக்ளமேஷனை கேட்ட உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி எனக்கு பாபிலோன் வேண்டான்னு சாக்ரிஃபிஷியலாக வந்த க்ரௌடு தான் இங்கே ஆலயத்தை கட்ட வருது. ஆனால் கொஞ்ச நாட்கள் கழித்து அது டார்மெண்ட் ஆகிடுது. அப்போது இசக்காரின் குமாரர்களை போல காலங்களை அறிந்து காலங்களுக்கு தகுந்த யோசனை. அப்போ ஒவ்வொரு சீசன்லேயும் ஒரு ப்ராஃபட்டிக் வாய்ஸ் வந்துட்டு தான் சேலஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி எஸ்ரா வரும்பொழுது, நெஹேமியாவில் வரும்போதும் ப்ராப்ளம் வருது. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எஸ், கோரேஸ் விட்ட அந்த அறிக்கையின் மூலமாக எழும்பினார்கள். பட் அந்த கோர்ஸ் கரெக்ஷனுக்கு டைம் டு டைம் ப்ராஃபட்டிக் வாய்ஸ் சபைக்கு தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது. நீங்கள் 53 வருஷமாக இங்கே பீகாரில் இருக்கிறீங்க. யூ பீன் இன் மினிஸ்ட்ரி ஃபார் மெனி இயர்ஸ். முன்ன இருந்த காலகட்டத்தில் அந்த ப்ராஃபட்டிக் வாய்ஸ் எப்படி இருந்தது, அந்த ப்ராஃபட்டிக் வாய்ஸ் எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இன்றைய நிலையில் அந்த ப்ராஃபட்டிக் வாய்ஸ் இருக்குதா, அந்த ப்ராஃபட்டிக் வாய்ஸ் அப்படி பேசினாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா, இல்லைனா எரேமியா பேசும்பொழுது கேட்காத மாதிரி இருந்தான ஆட்கள் அப்படி இருக்காங்களா? ஹவ் டு யூ சீ இட்? அந்த நாட்களில் ஆண்டவர் எதையாவது சொல்ல மாட்டாரா, நான் கீழ்ப்படிய வேண்டும் என்கிற மனநிலைக்கு முதலாவது ஆண்டவரும் அவர்களை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தார், பிரசங்கிகளும் அதற்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா பழைய ஏற்பாட்டை முடிக்கிற மல்கியா புஸ்தகத்தில், அதாவது சகரியாவின் நாட்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட 80 வருடங்கள் என்று சொல்கிறார்கள். சகரியாவுக்கும் மல்கியாவுக்கும் 80 ஆண்டுகள் என்று சொல்கிறார்கள். 80 ஆண்டு காலத்தில் தட் அட்டாக் ஆஃப் த லார்ட் கமிங் டைரக்ட்லி டு த லீடர்ஸ் ராதர் தன் த பீப்புள். ஆசாரியர்களுக்கு தான் வருது. இந்த 4 சாப்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசாரியர்களுக்கு தான் வருது. ஏன்னா லீடர்ஷிப் குழுந்ததுன்னா கீழே இருக்கவங்க குழுந்து போவார்கள். அப்போ அந்த 80 இயர்ஸில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட் சாப்டர்லேயே மல்கியாவில் எழுதியிருக்குது, நசல் கொண்டது வந்தாலும் பரவாயில்ல பலியிடுப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு இவங்க போதிக்கப்படுகிறார்கள். எதுனாலும் சரிதான்டா, எதுனாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவனுடைய திட்டங்களுக்கு தகுந்தால் போல் நீ செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை மனதில் இருந்து எடுத்து விட்டார்கள் தான் ஆண்டவர் அவள் மேலே எவன் உங்களுக்கு கூலி இல்லாமல் கதவை பூட்டுவான்னு கேட்குறார். எதுக்குனாலும் நீ மணியை தாண்டா எதிர்பார்க்குற, ஒரு சின்ன கதவை பூட்டுற வேலை செஞ்சால் கூட நீ மணியை தான் எதிர்பார்க்குற. ஸோ மணி மைண்டடாக மாறிட்டேங்கிறத தான் ஆண்டவர் அங்கே வந்து ரொம்ப பயங்கரமாக திட்டிட்டு அதுவுக்கும் திரும்பாத போது 400 வருஷம் சைலண்ட் ஆகிடுறார், பேசவே மாட்டேன்றார்.
அவ்வளோ அவருக்கு வருத்தம், ஆழமான வருத்தம். ஸோ அதே நிலைக்கு இப்பொழுது திரும்பி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அந்த ப்ராஃபட்டிக்கல் வாய்ஸ் மல்கியாவினுடைய சத்தம் கேட்கப்படலை. அது நீங்கள் சொன்ன மாதிரி எரேமியா கத்திக்கிட்டே இருந்தான்னா அவனையும் கூட்டிக்கிட்டே எழுத்துக்கு போயிட்டானுங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டாகும்போது செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. தீர்க்கதரிசன சத்தம் எப்பொழுதும் தொனித்து கொண்டு தான் இருக்குது. சில நேரங்களில் அமிழ்த்தப்படுகிறது அல்லது அது தள்ளப்பட்டு விடுகிறது. தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் சொல்ல, ஏனென்றால் ஆண்டவருக்கு தேவனுடைய காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற துடிப்பு இருக்கிறதுனால ஆங்காங்கே அந்த சத்தத்தை எழுப்புகிறவளை ஆண்டவர் உண்டாக்கித்தான் வருகிறார். ஆனால் பொருளாசையுள்ளவர்களுடைய காரியம், நீ பேசுகிறது ரொம்ப நல்லா இருக்குப்பா, கேட்குறதுக்கு இனிமையாக இருக்குது, எசேக்கியேல்கிட்ட சொன்ன மாதிரி பேசுகிற இனிமையாக இருக்குப்பா, நீ ஒரு கீத வாத்தியம் போல இருக்கிறப்பா, ஆனால் பின்பற்றாத கூடாதபடிக்கு மெட்டீரியலிசம் அவர்களை போட்டு அழுத்தி பிடித்து இழுத்து விடுகிறது. இதுதான் இன்றைய நிலைமை. ஆனால் அதற்காக இல்லவே இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். அதை கேட்காத கூட்டம் இல்லை என்றும் சொல்ல மாட்டேன். யாருக்குள்ள அந்த துடிப்பு இருக்கிறதுனா, நான் பார்க்கிற அளவில் இன்றைக்கு அந்த 30 வயதிலிருந்து 45 வயது உள்ளவர்களுக்கு மத்தியில் அந்த ஒரு பெரிய தாக்கம் இருக்கிறது. பிகாஸ் தே ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைடு வித் வாட் தே see and what they have. இந்த அதிருப்தி மேலே உள்ளவங்க 45 தாண்டவங்க செட்டில் ஆகிட்டோம் போதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. வயதானவர்கள் நம்ம காலம் முடிஞ்சு போச்சுன்னு ஒதுங்கிட்டாங்க. கீழே உள்ளவர்களுக்கு என்ன கன்ஃபியூஷனில் எதை சூஸ் பண்ணுறது, எப்படி போகிறதுன்னு தெரியல. சாய்ஸ் நிறையா இருக்குது. ஆமாம். அப்போ 30லேருந்து 45 இருக்கிறவங்களுக்கு ஒரு வேக்குவத்தை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மெட்டீரியலிசம் ஆர் அது இதெல்லாம் திருப்தி படுத்தலைங்கிறத நல்லா கவனிச்சாங்க. கண்கள்னால் திருப்தி ஆக முடியறதில்ல, சில உடலுறவுனால கூட திருப்தி ஆக முடியலைங்கிற அந்த ஸ்டேஜுக்கு வந்த உடனே அங்கே ஒரு வேக்கும் அழகாக க்ரியேட் பண்ணியதை எதையாவது கொண்டு ஃபில்லப் பண்ணணும்னு வரும்போது இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வாய்ஸை தேடுறாங்க. இது எனக்கு தான் வருது. ஆனால் சுற்றி இருக்கிற சமுதாயம் த டிமாண்ட்ஸ் ஆஃப் த லைஃப். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மனுஷகுமாரன் வரும்போது உங்கள் இருதயம் பாரப்படாதபடிக்கு பெருந்திண்டியினாலும் உலக கவலையினாலும் பாரப்படாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கன்னுட்டு லூக்கா 21 சொல்கிறார். அப்போ இந்த பெருந்திண்டிங்கிற காரியம், மேன் ஸ்டார்டட் ஹேவிங் பிக் மீல்ஸ் வித் பிக் ஃபெலோஷிப். அதான் ஃபெலோஷிப் நினைக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால தான் எல்லா ஃபெலோஷிப் இருந்தாலும் ஒரு பிரியாணி போட்டு தான் ஆகணுங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டோம் நம்மளும். அது பெருந்திண்டி அந்த காரியத்தை உடைச்சிரும். ரெண்டாவது உலக கவலைகள், டிமாண்ட்ஸ் ஆஃப் த லைஃபை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம் நம்மளாவே. அன்னைக்கு லைட் இல்லைனாலும் இருந்து பழகிட்டோம். இன்றைக்கி லைட் இல்லைன்னா இருக்க முடியாதுங்கிற நிலைக்கு வந்தாச்சு. அன்றைக்கி கேஸ் இல்லைன்னா உடனே ஒரு விறகு போட்டு கழுக்கிறதுக்கு நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவ் வச்சுருந்தோம். இன்றைக்கி அந்த ஆல்டர்னேட்டிவே அகற்றப்பட்டு போச்சு. கேஸ் இல்லைன்னு உலகம் முழுவதும் கத்த ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்படி டிமாண்ட்ஸ் நம்மளே பெருக்கி கொண்டதுனால இப்போ பெரிய காரியங்கள் அவன் போட்டு அழுத்துது. இது இந்த 30லேருந்து 45 இருக்கிறவங்களுக்கு பெரிய டிமாண்ட் இருக்கனால அவங்களுக்கு ஓடு இன்னும் சம்பாதின்னு ஆட்டி அவனை டைவெர்ட் பண்ணி விட்டுட்டு. ஆனால் இருக்குது, there is a vacuum, there are prophetical voices, no doubt about it. கர்த்தர் எல்லா காலமும் பேசிக்கிட்டே தான் இருக்கிறார். அந்த 400 இயர்ஸில் அவர் பேசலை, பட் இன்றைக்கும் பேசிக்கிட்டே தான் இருக்கார். நீங்கள் 7 சபையை குறித்து ஆண்டவர் பேசும்போது 7 டிஸ்பென்சேஷன் சொல்கிறோம். 7 சபையை போன்ற நிலையில் இருக்கிற சபைகளுக்கு இன்றைக்கும் ஆண்டவர் சபைகளுக்கு காதுள்ளவன் கேட்க கிழவன் ஆவியானவர் சொல்கிறார் என்கிற வார்த்தை எப்போ எல்லா சபைக்கும் அது இருக்குது, எல்லா சபை காலத்தில் இருக்குது. ஸோ இப்போவும் இருக்குது, ஆனால் அது ஓங்கி தொனிக்கப்படவில்லை, அவ்வளோதான். மீதியானவர்கள் நீங்கள் பேசிக்கலாக சொல்கிறது ரெம்னன்ட். இப்போது 2014-15 வரைக்கும் ஓவரால் சர்ச் போயிட்டு இருக்கிற டைரெக்ஷன் எனக்கு பர்சனலாக கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்தாலும், மினிஸ்ட்ரி போய் கொண்டு இருக்கக்கூடிய டைரெக்ஷன் டிசப்பாயிண்டிங்காக இருந்தாலும், நாமளும் அதை குறித்து நிறைய பேசியிருக்கோம். ஒரு அளவுக்கு ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் லீடர்ஸ் நம்ம சந்திதியில் ஆண்டவர் எதையாவது செய்யணும், ஆத்துமாக்கள் தொடப்படணும், ஜெபம் அதிகரிச்சிருக்குது, இன்டென்ஷனலாக ரிவைவலை குறித்து பேச்சு அதிகரித்திருக்கிறது, சபைகளிலே நிறைய ஜெபம், உபவாச ஜெபம், நைட் ப்ரேயர் அதிகரிச்சிருக்கிறது. மிஷன்ஸ் காரியம் டெஃபினட்டாக இந்த லாஸ்ட் 8-10 வருஷங்களிலே சபையில் பேசக்கூடி அந்த காரியங்கள் செய்வதும் அதிகரித்திருக்குது. பட் நாட் த லார்ஜர் குரூப் ஆஃப் சர்ச்சஸ், ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள், ஒரு 10,000 அந்த 300 மாதிரி. இப்பேற்பட்டவர்கள் அடுத்த கட்டமாக எப்படி செயல்படுவது? ஏன் கேட்குறேன்னா,
உங்கள் காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் ஆஃப் லீடர்ஸாக எழும்புனீங்க அந்த 70s. சமீபத்தில் ஸ்டாண்டியனோட இன்டர்வியூலையும் அவர் நிறைய பேரை சொல்கிறாரு, எக்கச்சக்கமான பெயர்களை சொல்லுகிறார். இன்றைக்கி எல்லாருமே ஆண்டோடைய ராஜ்யத்தில் அற்புதமாக ஆண்டவர் பயன்படுத்தினப்பட்ட பாத்திரங்கள். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல நெட்வொர்க்கிங் இருந்திருக்கிறது. வெவ்வேறு இடங்கள்ல இருந்தாலும், அந்த கோயில்பட்டியில் இருந்தாலும் சரி, தூத்துக்குடியில் இருந்தாலும் சரி, சென்னையில் இருந்தாலும் சரி, திருச்சியில் இருந்தாலும் சரி, எல்லாருமே நெட்வொர்க் பண்ணி ஒன்றாக வந்து செயல்பட்டீங்க. அப்போ இப்படி லைக் மைண்டடாக மீதியானவர்கள், ஆண்டவரால் தட்டி எழுப்பப்பட்டவர்கள், செயல்பட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள் அடுத்த கட்டமாக என்ன செய்யணும்? முதல்ல இவங்களை ஐடென்டிஃபை பண்ணுறது முதல்ல இந்த நாட்களில் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த நாட்களில் எக்ஸாம்பிளரியாக அவங்க தெரிஞ்சாங்க. அவங்க வாய்ஸுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு பெருக்கூட்டம் இருந்துச்சு. இன்றைக்கு ஏராளமான நாய்ஸஸ் வந்துட்டதுனால வாய்ஸை கண்டுபிடிச்சி அதை ஐடென்டிஃபை பண்ணுறது முதல்ல ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. தெர் ஆர் பீப்புள், பட் எலியாவின் நாட்களில் 7000 பேர் இருக்குந்தும் ஒருத்தன் கூட சத்தம் போடாமல் தான் இருந்திருக்கான். அதற்கு காரணம் ஒபதியா என்கிறவன் அவங்களுக்கு சோறு போட்டு கோயிலுக்குள்ளே அழைச்சி வச்சதுனால. அதை மாதிரி நிறைய பேர் நஞ்சிருக்கலாம். 7000 பீப்புளுங்கிறாரு. 7000 பீப்புள் ஒரு சின்ன குட்டி நாட்டில் தீர்க்கதரிசிகளாக அதாவது பாகாலுக்கு முத்தமிடக்கூடாத டெடிக்கேஷனோட கூட இருக்கிறால எலியா என்கிற பவர்ஃபுல் இன்ஃப்ளூயன்ஷியல் லீடர், நேஷனல் லீடர் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி மறைஞ்சு கிடக்கிறாங்க. எனக்கு எப்பவும் ஒரு கேள்வி உண்டு. கர்மேல் பர்வதத்தில் எல்லா ஜனங்களும் கர்த்தரே தேவன் கத்துனாங்க. அடுத்த நாள் அவனுக்கு போராட்டம் வந்துச்சு ஏசேபேலுடைய. இந்த 7000 பீப்புள் அப்பவும் இருந்தாங்கல்ல, அவங்க எங்கே இருந்தாங்க? அந்த எலியா அவங்கள ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் தனிமையை ஃபீல் பண்ணது ஒரு பக்கம் இருந்தாலும், அவங்க அப்படி கூட அந்த ரிவைவல் ஏற்பட்ட நேரத்தில் கூட இவனால் 7000 ஐடென்டிஃபை பண்ண முடியல. மோசே கண்ணுக்குட்டியை ஆரோன் செஞ்ச போது கர்த்தரின் பக்கத்தில் நிற்கிறவர் யாருன்னு சொன்ன போது லேவி புத்திரர் வந்தாருன்னு இருக்குது. ஒருவேளை எலியா அதை மிஸ் பண்ணிட்டாரோ? அந்த குரூப்பை கண்டுபிடிச்சி குரூப்பாக ஒரு மூவ் பண்ணுவோம் அப்படிங்கிறத மறந்து நான் தான் அக்னி இறக்கணுன்ட்டு அவருக்குள்ள ஒரு எண்ணம் வந்துட்டோன்னு எனக்கு எப்பவும் ஒரு பெரிய கேள்வி உண்டு. அன்றைக்கு மோசே தன்னால் செய்ய முடியும், ஏன்னா அவனோட ரெஸ்பெக்ட் இருந்தது. இப்போ தான் எல்லா காரியத்தை செஞ்சுருக்கான். இப்போ தான் செங்கடலை பிரித்த அனுபவங்கள் உண்டு. அவனுக்கு எல்லாம் செட்டப் கிளியர் ஆகிருக்கு. இவனை கொண்டு ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆக்கியிருக்காங்க எண்ணம் உள்ளவனே. என்னோடு கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறவன் யாருன்னு கூட்ட போது லேவி புத்திரர் வந்தாங்க. வெட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வெட்ட விட்டுட்டு ஆக்ஷனில் விட்டுட்டு அதுக்கு பிறகு அவங்களுக்கு தான் லேவி கோத்திரத்தினுடைய ஆசாரிய பட்டம் வருது. அதுதான் நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம். அதே காரியத்தை எலியா செய்ய மறுத்து விட்டாரோ என்கிற ஒரு பெரிய கொஸ்டின் எனக்கு உண்டு. அந்த நேரத்தில் அப்போ ஒரு ஃபயரை பார்த்து கர்த்தரே தேவம்னு சொல்லி மழைலாம் வந்தபோது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து தேவனுக்காக நிற்கிறவர்கள் எல்லாரும் எழுந்து வாருங்கள், ஒரு 7000 பேரை கூட்டி உடனே ஒரு கார்ப்பரேட் மூமெண்ட்டாக மாற்றியிருந்தாருன்னா ஏசபேல் எழும்பியிருக்க மாட்டாங்கிறது என்னுடைய சின்ன ஒரு தாட். ஜோஷபாத் எல்லாரையும் கூப்பிட்ட மாதிரி. அப்போ கார்ப்பரேட் ஒர்க்குங்கிறத மறந்து எந்த பிரசங்கி எவ்வளோ பெரிய பிரசங்கியாக இருந்தாலும் சரி, அந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறத காண்பிக்காத வரைக்கும் தேசத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள் வரப்போகிறதில்லை. ஸோ which leads me to the next question. இப்படி கர்த்தரால் ஏவப்பட்டவர்கள் மீதியாக இருக்கிறவர்கள் இந்த 5-fold மினிஸ்ட்ரி கிருபைகளை கொஞ்சம் இந்த நாட்களிலே கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். யூனிக் கிரேஸை பற்றி பேசுகிறோம், கிஃப்டிங்கை பற்றி பேசுகிறோம். அநேக பாஸ்டர்ஸ்கள் இந்த யூனிக் 5 விதமான அழைப்புகளை ரெக்கக்னைஸ் பண்ணுறதும் கொஞ்சம் இணைந்து கொலாபரேட் பண்ணுறதையும் இந்த கொஞ்சம் சில ஆண்டுகளிலே பார்க்க முடிகிறது. ஸோ ஹவு இம்பார்ட்டண்ட் இஸ் for the 5-fold ministry to emerge and work together? நான் 5-fold மினிஸ்ட்ரியை ரெகக்னைஸ் பண்ணணும்னு சொல்லும்போது பிராண்டட் பண்ணாத வரைக்கும் அது எளிது. இவர் அப்போஸ்தலர், இவர் பாஸ்டர், இவர் தீர்க்கதரிசி அப்படின்னு பிராண்ட் பண்ண உடனே அந்த பிளெண்டிங் சரியாகாது. இந்த 5-fold மினிஸ்ட்ரியும் ஜெல் ஆகணுங்கிறது என்னுடைய மாறாத ஒரு எண்ணம். இப்போ நம்முடைய சாப்பாட்டில் புரோட்டீன் தேவை, மேக்னீசியம் தேவை, கால்சியம் தேவை, அப்படின்னு விட்டமின் தேவை என்று சொல்லி
பலது இருந்தாலும் ஒரு ரத்தத்துக்குள்ளே அவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ரத்தம் தான் நமக்கு தெரியும் வழியே அதில் எவ்வளோ மேக்னீசியம் இருக்குது, எவ்வளோ சுகர் இருக்குதுன்னு நம்ம வந்து ஒரு லேபரேட்டரிக்கு போனால் தெரியும். ஸோ ஏதாவது ஒரு காலகட்டத்தில் தான் அது வெளிப்படையாக தெரியுமே வழிய ஜெனரலாக தெரியாது, ஜெனரல் பப்ளிக் அது தெரியாது. ஆனால் இன்றைக்கு தங்களுக்கு பின்னதாக பட்டப்பெயர் போட ஆரம்பித்து விட்ட அன்னைக்கு ஒளிஞ்சுது. இவர் தீர்க்கதரிசி, இவர் அப்போஸ்தலர், இவர் பாஸ்டர், இவர் எவாஞ்சலிஸ்ட் என்று என்றைக்கு சீல் குத்தினார்களோ அன்றைக்கு அது ஒளிந்துவிடும். The office should be recognized. I am not against it. But that doesn't mean office should function at that limitation only. அவங்க நல்லா பிளெண்ட் பண்ணி அதற்கு ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அந்த மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தா ஓகே இவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். அப்படி இல்லாதபடி மாறிவிட்டதற்கு காரணம் பதவி அல்லது பட்ட பெயர்களை குறித்த ஒரு ஆசை. அது ஹியூமன் நேச்சர். ஸோ கார்னாலிட்டி ஓவர் கேம் த ஸ்பிரிச்சுவல் திங். எல்லா நாள் நீங்கள் அப்போஸ்தலர் நாள் பண்ணி சுவிசேஷம் கொண்டு வீட்டில் வந்தார்னு பிலிப்பை குறித்து சொல்லியிருந்தாலும் பிலிப்புக்கு அக்காமடேட் பண்ண பவுலும் அவனும் சேர்ந்து ஊழியம் செய்கிறது ஈஸியாக இருக்குது. பர்னபாஸ் அவனும் சேர்ந்து ஊழியம் செய்கிறது ஈஸியாக இருக்குது. சீலாவுக்கு என்ன பேர்? சீலாவை நீங்கள் சுவிசேஷகனில் எடுப்பீங்களா, போதகனில் எடுப்பீங்களா, தீர்க்கதரிசி எடுப்பீங்க? அவன் தீர்க்கதரிசனம் சொன்னான்னா இருக்குது. சீலா அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை, அவளுக்கு தீர்க்கதரிசியாக இருந்தபடிலாம் இருக்குது. பட் பவுலோட இணைஞ்ச உடனே அங்கே அவங்கள வந்து தரிச்சு நீங்கள் பார்க்க முடியறதில்ல. அவங்க அப்படி ஸோ பிளண்டட் லைக் தட். கங்கையும் யமுனையும் நுழைஞ்சு அது ஓட ஆரம்பிச்சுன்னா எந்த நதி எந்த தண்ணியிலேருந்து வந்ததுன்னு தெரியல. தண்ணியாக தானே இருக்குது. அந்த மாதிரி என்னுடைய பாத்திரத்திலேருந்து ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபை கொஞ்சம் டாமினண்ட்டான ஒரு கிருபை இருக்கும். அதை நான் யூஸ் பண்ணுறேங்கிற நிலைக்கு போதகர்களும் ஊழியர்களும் தலைவர்களும் தள்ளப்படாத வரைக்கு இது கொஞ்சம் கஷ்டமானது. விசிபிளாக பார்த்தோன்னா சமாரியாவில் ஃபிலிப் அற்புதமாக ஊழியம் செஞ்ச பிறகு பேதுருவும் ஜானும் வராங்க.